இப்போ விளக்கு ஏற்ற ஏற்ற உங்க விதி மாறுங்க. இதுதான் ஐதீகம். யார் ஒருவர் விளக்கேற்றி வீடுகளில் வழிபாடு பண்றாங்களோ, எந்த அளவுக்கு விளக்கேற்றி நல்லபடியா வழிபாடு பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தலைவிதி மங்களகரமா மாறுங்கிறது ஐதீகம். அந்த முருகப்பெருமாள் தலைவிதியை மங்களகரமா மாத்தி காட்டிடுவார். அந்த அளவு மகத்துவமானது விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவது. இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்க வீட்டு நிலைவாசல் படியில பிரம்ம முகூர்த்தத்துல 2 அகல் தீபம் ஏற்றி வச்சு மனதார வழிபாடு பண்ணிட்டு மற்ற வேலையை நீங்க பாருங்க. இப்படி செய்யும் பொழுது உங்க தலைவிதியே மங்களகரமா மாறும். மார்கழி மாதம் தான் மாதங்களிலே உயர்ந்த மாதம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாசத்துல விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது உங்க தலைவிதி எவ்வளவு மோசமான நிலையில இருந்தா கூட நீங்க விளக்கு ஏற்ற ஏற்ற உங்க விதி நல்ல விதமா மாறுங்கிறது ஐதீகம். முன்னோர்கள் சொன்ன வாக்கும் இதுதான். அதனால பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ணி பாருங்களேன், உங்க குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை பெரிய செல்வாக்கோட பெரிய ஐஸ்வர்யத்தோட மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடையும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.